ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசி நேயர்களுக்கு உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் இவை நடந்தே தீரும், யாராலும் மாற்ற முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பில் உறுதியாகவே நவகிரகம் என்று சொல்லக்கூடிய 9 கிரகநிலைகளும் அபரிவிதமான நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் வலம் வராது. அதே சமயம் 9 கிரகநிலைகளும் மிக மோசமான சூழலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பிலும் வலம் வராது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அப்படி இருக்க இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது மிகவும் சாதகமற்ற சூழலை உருவாக்கக்கூடிய அமைப்பில் ராசியின் அதிபதியான சுக்கிரன் இருக்கிறாருங்க. அவர் விரயஸ்தானத்தில் வலம் வருகிறார். அது மட்டுமல்லாது சுகஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் கேது போன்ற கிரகநிலைகள் அமர்ந்திருக்கின்றன. எனவே இந்த வேளையில் உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் நிச்சயமாக தவிர்க்க முடியாத சில நிகழ்வுகளாக வீண் விரய செலவுகளை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். எனவே உறுதியாகவே வீண் விரய செலவுகள் சார்ந்த விஷயங்களில் ரிஷபராசிக்காரர்கள் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் ஒரு முறைக்கு இருமுறை திட்டமிட்டு நன்கு ஆலோசித்து முடிவெடுத்து செயல்படுத்த வேண்டிய ஒரு தருணமாக இந்த தருணம் பார்க்கப்படுகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் அனைத்தும் விலக வேண்டும் என்றால் உறுதியாகவே இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் மட்டும்தான் சாத்தியம் என்பதை கிரகநிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுகின்றன. ஆனால் அதே வேளையில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இருப்பதால் நிச்சயமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நன்மை நிறைந்த வாய்ப்புகளை சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே இந்த வேளையில் அதிக விழிப்புணர்வுடனும் சற்று நிதானத்துடனும் நடந்து கொள்ளும் போது மிக பெரிய அளவிலான சங்கடங்களை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராசியின் அதிபதியான சுக்கிரன் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி திருக்கணிதத்தின்படி லாபத்தில் நுழைந்து விட்டார். வாக்கியத்தின்படி பார்த்தாலும் கர்மத்தில் ஆட்சி பலம் பெற்று ராகுவுடன் இணைந்திருக்கிறார். ராகு சனி இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது ஒரு பொன்னான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், தடைகள், தாமதங்கள், சிக்கல்கள் என அனைத்தையும் தகர்த்தெறிந்து தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் உறுதியாகவே உங்களுடைய தசாபுத்தியின் அடிப்படையில் ஜாதகங்களை கணித்து பலன் பார்ப்பது மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் எது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் உங்களுக்கு எடுத்து காட்டும். எனவே அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்யுங்கள். தசாபுத்தியின் அடிப்படையில் பலனை பார்க்கும் போது மிக பெரிய அளவிலான தடை என்று இருக்கக்கூடிய அத்தனை சிரமங்களும் உறுதியாகவே விலகி தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சந்தர்ப்பமும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக உங்களை தேடி வரும். சனி ராகு இணைந்து வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் சொந்தமாக தொழில் துவங்கக்கூடிய வகையில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் தங்களுடைய வாழ்வில் மறக்க முடியாத வகையில் நீண்ட நாள் ஆசை மிகவும் சிறப்பாக கைகூட போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய எந்த மாறுதலாக இருந்தாலும் அவை உங்களுடைய எதிர்கால நலனை சிறப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொடுப்பதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. எனவே இந்த தருணத்தில் சனி மற்றும் ராகுவின் அமைப்பை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் நிரந்தர வேலை வாய்ப்பு, நிரந்தர வருமானம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் நிரந்தரமாக வளர்ச்சியை உங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை
உறுதியாகவே அடுத்தடுத்து சந்திப்பதற்கான அற்புதமான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகக்கூடிய வகையில் சுகஸ்தானமாகிய 4 கேதுவும் செவ்வாயும் விளம்பெறுகின்றன. பொதுவாகவே அர்த்தாஷ்டகஸ்தானத்தில் சஞ்சரிப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட சுப நிகழ்வுகள் நிறைய கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. எனவே உலகின் எந்த மூலையில் கதறி கதறி அழுதாலும் விரய செலவுகளை தவிர்க்க முடியாத தருணம் ஏற்படும் போது அத்தனை விரயங்களையும் சுப விரயங்களாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிடைக்கிறது என்பதை மிக வலுவாக சுகஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய மங்களகாரகன் மற்றும் கேது உறுதிப்படுத்துகின்றனர். இதைவிட அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் பலம் பெறுகிறாருங்க. தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் குரு பகவான் மட்டுமல்ல, இந்த வாரத்தில் மிகவும் வலுவாக அவருடன் இணைந்து சூரியன் சஞ்சரிக்கிறார். வித்யாகாரகரான புதனும் பலம் பெறுகிறாருங்க. 23ஆம் தேதிக்கு பிறகு மிகவும் வலுவாக தைரியத்தில் நுழைகிறாருங்க புதன். பெரும்பாலும் சூரியன் மற்றும் குரு புதன் ஆகிய கிரகநிலைகள் இணைந்து அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த தருணம் என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே இந்த வேளையில் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய காரியங்களில் நல்ல முன்னேற்றத்தை விரைவாக சந்திப்பதோடு வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. ரிஷபராசிக்காரர்கள் சரியாக திட்டமிட்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனும் இந்த வேளையில் மிகவும் வலுவாக விரயத்தில் இருந்து ஜென்மம், தனம் என பல இடங்களை அலங்கரிக்க போகிறாருங்க. லாபத்தில் துவக்கத்தில் வலம் வருகிறார். எனவே நிறைந்த நன்மை இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கும். ஜென்மத்தில் அவர் உச்சம் பெறும் போது எதிர்பாராத பல காரியங்கள் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக அமையும். இந்த வேளையில் சற்று சாதகமற்ற அமைப்பு என்றால் உறுதியாகவே ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தான். ஏனென்றால் சுக்கிரன் இந்த தருணத்தில் விரயத்தில் விளம்பரகிறாருங்க. அவர் விரயத்தில் இருப்பது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உறுதியாகவே வீண் விரய செலவுகள் ஏற்படுவதை காட்டிலும் சுப விரயங்களாக மாறுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அலைச்சல் அதிகரித்தாலும் கடைசி நேரத்தில் சில பணிகள் கைகூடினாலும் வெற்றிகரமான முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொள்ள முடியும். ஏனென்றால் இந்த வாரத்திற்கு பிறகு அவர் ஆட்சி பலம் ஜென்மத்தில் பெறுகிறாருங்க. பொதுவாக விரயம், ஜென்மம் ஆகிய 2 இடங்களுமே அவ்வளவு நன்மை தரக்கூடிய இடங்களாக பார்க்க முடியாது. எனவே சற்று கவனத்துடன் இருங்க. இந்த வாரத்தில் 25ஆம் தேதி அமாவாசை தினத்தன்று உறுதியாகவே முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பெரிய அளவிலான தடை தாமதங்கள், சிக்கல்கள் உறுதியாக விலகும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் ரிஷபராசிக்காரர்கள் தங்களால் இயன்றவரை ஏதேனும் அன்னதான உதவியை செய்யுங்கள். அன்னதான உதவி செய்வதால் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களை தேடி வருவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் இந்த வேளையில் கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் ரிஷபராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சிரமம் ஏற்படுவதை காட்டிலும் நன்மை சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும்.